வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் தாக்குதலில் வாகன ஓட்டுநர் உட்பட 9 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழப்பு. ரோந்து பணிகளை முடித்துவிட்டு திரும்பும் போது வெடிகுண்டு வீச்சில் வீரமரணம். நடிகர் விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் உறுதி. நல்ல ஓய்வு தேவை என மருத்துவர் பரிந்துரைத்த மருத்துவ குறிப்பு வெளியானது. சீனாவில் பரவும் HMPV வைரஸால் பெங்களூருவில் 2 குழந்தைகள், குஜராத்தில் 1 குழந்தை என இந்தியாவில் 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு. சூழலை கவனித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம். இந்தியாவில் பரவத் தொடங்கியுள்ள HMPV வைரஸ் தொற்று குறித்து தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆலோசனை. விரைவில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படலாம் என தகவல். சீனாவில் குளிர்காலத்தில் பரவக்கூடிய தொற்றுதான் HMPV வைரஸ். இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஞானேஸ்வரன் சீனாவில் இருந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. HMPV வைரஸ் பாதிப்பு என்ற அறிவிப்பால் கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1258 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 388 புள்ளிகளும் விழுந்தன. ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணித்த ஆளுநர் RN ரவி ஒரு வரி கூட படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற வாசகம் நீக்கம். முதலில் பதிவிட்ட விளக்கத்தை நீக்கிவிட்டு மீண்டும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆளுநர் மாளிகை. நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரைக்கு முன்னும் பின்னும் தேசிய கீதம் இசைக்கப்படும் வழக்கம் உள்ளது. பலமுறை முன்கூட்டியே நினைவூட்டியும் தமிழக அரசு திட்டமிட்டு உதாசீனப்படுத்துவதாக ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக கொண்டிருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்தார் ஆளுநர். முழு உரையையும் வாசிக்காமல் போனது சிறுபிள்ளைத்தனமானது எனவும் கருத்து. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அவசர காலம் என தற்போது ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டி இருக்கிறார். இன்று தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கவிருந்த நிலையில் அவர் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற காரணத்தால் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். இந்நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் அவசர காலம் தற்போது நிலவுவதாக குற்றம் சாட்டி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க சரியாக 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் அங்கு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி ஆளுநர் உரையை புறக்கணித்து அதை வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில தன்னுடைய ராஜ்பவனுடைய பக்கத்துல தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாங்க. மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையில் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகள் நடத்தை ஆகியவற்றை அறிவதிலிருந்து விளக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது.
தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது என ஒரு கடுமையான ஒரு சொற்றொடர் மூலமாக இந்த வாரத்தில் ஆளுநர் மாளிகை ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறாங்க. ஒரு அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் இன்று காலை நடந்த சம்பவம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில், அதாவது ஆளுநர் மாளிகையோட எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. பாலவேல், அவினேஷ், இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து காலையில ஒரு விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அது வழக்கமான நடைமுறைகளை, தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறைகளை, அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இரண்டாவதாக மற்றொரு குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இன்று இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து மொத்தம் 3 வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. காலையில ஆளுநர் அந்த உரையை புறக்கணித்து வாசிக்காமல் சென்ற பிறகு எக்ஸ் வலைப்பக்கத்துல தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேசிய கீதத்தை பாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை குறித்து எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருது. அதை தாண்டி தற்போது மீண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். HMPV வகை தொற்று தமிழகத்தில் இல்லை என்று தற்போது தமிழக மருத்துவத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இந்தியாவில் இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் தொற்று பாதிப்பு இல்லை என்ற விளக்கத்தை மருத்துவத்துறை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்கள். பாலா, HMP வைரஸ் சீனாவில் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிலும் பெங்களூரில் போன்றவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த வைரஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய வைரஸ் தான், இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய வைரஸ் தான். ஆனா உருமாறியதாக கூறக்கூடிய அந்த HMP வைரஸ் தொடர்பாக எந்த கருத்துகளும் தமிழகத்தில் இல்லை, எந்த ஆய்வகத்திலும் அது உறுதிப்படுத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமா சளி தொற்று போன்றவை ஏற்படக்கூடியவர்களுக்கு இந்த HMP வைரஸ் இருக்கலாம். ஆனால் உருமாறியதாக சொல்லக்கூடிய அதிக அளவில் ஒரு இடத்தில், இப்ப சென்னையில ஒரு 4-5 பேருக்கு மேல் ஒரு இடத்தில் பரவக்கூடிய அளவிலோ அல்லது பிற மாவட்டங்களிலோ எந்த இடத்திலும் இந்த புதிய வகையான சொல்லக்கூடிய இந்த HMP வைரஸ் ஆனது தொற்று இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று உயர் தொற்றுநோய் தடுப்பு அதிகாரிகள் தலைமையில் ஒரு ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இதில் எது போன்ற இந்த புதிய வகை தொற்று ஏற்பட்டால் அதை நாம் எதிர்கொள்வது, என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 36 தமிழகத்தினுடைய பிரதான ஆய்வு கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதற்காகவும் இந்த டெஸ்ட் ஆனது, இந்த பரிசோதனை, இந்த HMPV வைரஸை உறுதி செய்வதற்கான பரிசோதனைக்கான கருவிகள், RT-PCR கருவிகளும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொற்றானது சாதாரண சளி தொந்தரவு அளவிலேயே இருப்பதாக தான் சொல்லப்படுவதால் தேவையில்லாமல் அச்சம் தேவையில்லை என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த HMP வைரஸ் சமூகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஆனால் பெரிய அளவில் இது உருமாறிய அளவில் எந்த பாதிப்பும் இதுவரை தமிழகத்தில் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.